தமிழ் சினிமாவை தன் முதல் படம் மூலியமா திரும்பி பார்க்க வச்ச ஜமா மூவி டைரக்டர் பாரி இழகனோட அடுத்த படமான அன்பே டயானா படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours and 30 minutes. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு at the end பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, ஹீரோ பார்த்தீங்கன்னா சென்னை பெரம்பூரில் அத்லட் கோச்சாக இருக்காரு. இவர் ஒரு பக்கா தெலுங்கு ட்ரெடிஷனல் ஃபேமிலியை சேர்ந்தவர். இவங்க அம்மா சரோஜா பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் இருக்கிறதுலே அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க கேஸ்ட்குள்ளே தான் தன் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலோ இண்டியன். அவங்க பக்கா மாடர்னான பொண்ணு. அவங்க ஃபேமிலியுமே பயங்கர மாடர்னைஸான ஃபேமிலி. ஹீரோயினை ரொம்ப வருஷமாக ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் அவங்களோட லவ் சக்ஸஸ் ஆகிடுது. இப்படி ரெண்டு சைடு ஆப்போசிட்டாக இருக்கிற ஃபேமிலி அக்செப்டன்ஸோட இவங்க லவ் மேரேஜுக்கு மூவ் ஆச்சா இல்லையா அப்படின்றதாங்க இந்த அன்பே டயானா. இந்த படத்தோட கோர் ஸ்டோரியை 80s இருந்த அலைகள் ஓவியத்திலேருந்து இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அன்டே சுந்தரானிக்கு வரைக்கும் பல படங்களை நம்ம பார்த்துருப்போம். பட் அந்த ஸ்டோரி உள்ள செட் பண்ண விதம் தான் இந்த படத்தை ரொம்ப யூனிக்காகவே ஃபீல் பண்ண வைக்குது. ஒரு சைடு ஆங்கிலோ இண்டியன், இன்னொரு சைடு ட்ரெடிஷனலான தெலுங்கு ஃபேமிலின்னு அவங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் கல்ச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் தான் மூவி டேக் ஆஃபே ஆகுது. இவங்க 2 பேர் லவ்வையும் அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்காக நடக்கிற கலாட்டா சீன்ஸ்லாம் செம்ம ஹியூமரஸோடவே எழுதியிருக்காங்க. அதுவும் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்லாம் பட்டாசு வெடிக்கிற மாதிரி டப்புன்னு தேட்டரில் சிறுபலைகள் வெடிச்சிட்டே இருக்குங்க. இன்டர்வல் பாயிண்ட்டை கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் பண்ண விதம் அண்ட் கலாட்டா கிளைமேக்ஸை கன்க்ளூட் பண்ண விதம்னு ஒன்ஸ் அகைன் அவரோட பிரில்லியண்டான ரைட்டிங்கை ப்ரூவ் பண்ணியிருக்காரு பாரி. சிஎஸ்கே பாரிக்கும் மேஜிக் ரம்யாவுக்கும் பக்காவான கெமிஸ்ட்ரி. அது ஆன் ஸ்க்ரீனில் நல்லாவே ஒர்க் ஆச்சு. யூஸ்வலாக பாண்டிராஜ் தான் இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ்க்கு வித்தியாசமான பேர்களை வைப்பார். அந்த வகையில் பாரிமோர் படத்தில் வர கேரக்டர்ஸுக்கு சிறுமமிலா சித்த கிருஷ்ணா, மேஜிக் டயானா டிசவுசா, பெங்களூர் பாபு, மங்க பாபுன்னு இந்த மாதிரி வித்தியாசமான பேர்களை வச்சிருக்காரு. தமிழ் ரெட்ரோ சாங் இல்லாமல் கதைக்கு ஏற்ற மாதிரி தெலுங்கு ரெட்ரோ செலெக்ஷன்லாம் வேறு லெவல் வைபாக இருந்துச்சு. இந்த படத்தோட குறைகள்னு பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபில் தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர் அடிக்காமல் போனாலும் லவ் போர்ஷன்ஸ்லாம் லென்த்தாக எடுத்து வச்சிருக்காங்க. அந்த லவ்வை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஒரு 3-4 சாங்கை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இறக்கி விட்டது நம்மளை கொஞ்சம் சோர்வடைய தாங்க செய்யுது. அந்த ஏரியாவில் உள்ள சென்னை மக்களை கவர் பண்ணுறாங்க. அப்போ தெலுங்கு ஹிந்தின்னு டைலாக்ஸ்லாம் வரும்போது அவங்க மூட் நமக்கு கன்வே ஆதே தவிர டைலாக்லாம் என்ன பேசுகிறாங்கன்றது நமக்கு புரியவே இல்லை. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பாரி இழகன் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் ஆக்டிங்லையும் கலக்கியிருக்காரு. அவரோட இன்டென்ஸான ஆக்டிங் ஸ்கில்லை நம்ம ஜம்மா மூவிலே பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ரொமான்டிக் கையா எமோஷன் அண்ட் இன்ட்ரோவர்ட்லாம் எல்லாமே ஒன்று மிக்ஸ் பண்ணி சூப்பராக ஒன்று பண்ணியிருப்பாரு. ஹீரோயினாக வர ரம்யா ரங்கநாதன் ஒரு காஜியஸான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அண்ட் லவ் சீன்ஸ்லாம் ரொம்ப யதார்த்தமாகவே பண்ணியிருந்தாங்க. அடுத்து பரிதாபங்கள் சுதாகரை போன வாரம் இதே முரளி படத்தில் பார்த்து ரசிச்சிருப்போம். இந்த வாரம் பரிதாபங்கள் கோபி களமிறங்கியிருக்காரு. யூடியூப் வீடியோஸில் கேமியோஸ் மாதிரி 1000 கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாலும் அதெல்லாமே உடச்சி இந்த படத்தில் த்ரூ அவுட் த ஃபிலிம் ஒரு யூனிக்கான கேரக்டராக பாடி லாங்குவேஜ் டைலாக் டெலிவரின்னு கம்ப்ளீட்டாக அவர் ஸ்லாங்லேருந்து மாற்றி டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் போட்ட எஃபர்ட் வீணாகலை. ஸ்க்ரீனில் ஒரு பர்சன்ஸ் வந்தாலே ஒரு என்ஜாய்மெண்ட் தான். சேட்டன் அண்ட் ரோஜா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சரளா கேரக்டருக்கு ரோஜாவை விட பொருத்தமாக வேறு யாராலுமே பண்ண முடியாது. சேட்டனுமே தண்ணி அடிச்சுட்டு வந்து கலாட்டா பண்ணுற சீன்லாம் வேறு லெவலில் பண்ணிட்டாரு. அடுத்து செல்முருகன், சுதர்ஷன், நிகிதான்னு எல்லாருமே ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ். பரத்சங்கர் மியூசிக்கில் சாங்ஸ்லாம் டீசெண்டாகவே வந்திருக்கு. பிஜிஎம்ஸும் டக்குன்னு மூட் ஷிஃப்ட் ஆகிற சீனுக்கு ஆப்டான மியூசிக்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷெலே லென்ஸ் மூலியமா பெரம்பூர் ஏரியாவை பார்த்த விதம் செம்ம கலர்ஃபுல்லாகவே ஃபீல் பண்ண வச்சுது. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் தி சேம் ஸ்டோரி, நேச்சுரல் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ், சரௌடியான செகண்ட் ஆஃப் அண்ட் கிளைமேக்ஸ், இன்டர்வல் ட்விஸ்ட், பிஜிஎம் அண்ட் சினிமாட்டோகிராஃபி. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைலாக்ஸ் வர இடத்துல சப்டைட்டில்ஸாவது போட்டிருக்கலாம். எக்ஸ்டெண்டட் லவ் போர்ஷன்ஸ் அண்ட் சாங்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஆஃப். ஓவராலாக ஒரு டிஃப்ரெண்டான சென்னையை ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே ஒரு லவ் ஸ்டோரியோட பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த லாஃப்டர் ஆஃப் அன்பே டயானா. சினிமாட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 7 out of 10. தேங்க்யூ கைஸ்.